your names are written in heaven. லூக்கா 10:20. உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, God loves each of us as if there were only one of us to love. Saint Augustine, நம்மில் ஒருவர் மட்டும் அன்பு செய்யப்படவிருப்பது போல நம்மில் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார். இறைவனுடைய அன்பு மிக மிக வியப்புக்குரியது. பல வகையிலே அது போற்றப்படுகிறது. பல மொழிகளில், பல மதங்களில், பல விதங்களில். அப்படி பார்க்கும் பொழுது இன்று அக்டோபர் மாதம் 1 தேதி ஜெபமாலை மாதம், குழந்தை தெரேசா மாலை நினைவு கூறுகின்றோம். முதல் சனிக்கிழமை தேவதாய்க்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். இவ்வாறு எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது படிக்கப்பட்ட திருவசனம் துவக்கத்திலே உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம், இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சகல மரித்தவர்களினுடைய திருப்பலியில் தொடர்பாடல் ஒன்று உண்டு. ஒரு அருமையான தொடர்பாடல். அந்த காலத்தில் லத்தீனில் தீயசீரே தீயசில்லாம் என்று சொல்லப்படுகின்ற தேவ கோபத்தின் நாள் அந்த நாளே, சிபிலும் தாவிதும் முன் சொன்னவாறே ஞாலமே சாம்பலாகும் அந்நாளே, நடுவர் வந்திடும்போது அப்படின்னு அருமையாக போகும் அந்த வரி. அதை எப்படி பாடுறதுன்னு சொல்லி சுலபமாக நான் இருந்த பங்குகளில் எல்லாம் கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன். அது அடுக்கடுக்காக வரும். முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, அப்புறம் மறுபடியும் 4வது தடவை முதல் அடுக்கை போல அந்த 3 வரிகளை அதுக்கு தகுந்தா போல் அட்டையில் அச்சடித்து வேறு வேறு ஃபாண்ட்ஸ், முதல் அடுக்கு ஒரு ஃபாண்ட்ஸ், 2வது அடுக்கு ஒரு ஃபாண்ட்ஸ். அப்போ மாற முடியாது. முதல் அடுக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாடணும். அப்படி அது எல்லா இடத்துலையும் பாடுறாங்க. முன்னாடி பாட மாட்டாங்க, நீண்ட பாடல். அது என்னத்துக்கு கன்வீனியன்ட்லி ஃபர்காட்டன். ஆனால் அன்றைக்கு அது பாடணும். அன்றைக்கி அந்த கருத்துக்கள் எல்லாம் அதை வெளிக்கொணர்கிற ஒரு தொடர்பாடல். மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது. த கோல்டன் புக். மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது. அந்த நூலின்படி மானிடர் யாவரும் தீர்ப்பிடப்படுவர். நாம் நல்லது செய்தால் நல்லவைகள், தீயவைகள் செய்தால் தீயவைகள். நம்முடைய கணக்கு வழக்கு அங்கு தீர்க்கப்படும். நல்லது செய்தாயானால் விண்ணகத்தை சுதந்திரித்துக்கொள், அல்லது செய்தாயானால் உலகத்தின் துவக்கத்திலிருந்தே அலகைக்கும் அதனுடைய சகாக்களுக்கும் ஏற்படுத்தி வைக்கின்ற அழியாத நெருப்பில் போய்விடு. மானிடர் வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூல் ஒன்று அங்கே உள்ளது. ஆக இதுதான் சாதாரணமாக அந்த யோர் நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றது இந்த கருத்தை தான் முதலில் குறிக்கிறது. குழந்தை தெரேசாம்மாள் குழந்தையாக இருந்த பொழுது அப்போதெல்லாம் மக்கள் காற்றாட எங்கே வந்து உட்காருவாங்க? வெளியில், வீட்டுக்கு வெளியில். உள்ளே ஒரே புழுக்கமாக இருக்குது சொல்லி வீட்டுக்கு வெளியில் உட்காந்து மேலே வானத்தை பார்ப்பாங்க. நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நிலாவையும் அப்படி பிள்ளைங்களுக்கு பராக்கு காட்டி சோறு ஊட்டுவாங்க. நம்ம கிராமங்களிலும் நடக்கின்ற நிகழ்ச்சி தான். அப்படி குழந்தை தெரேசாவை அவருடைய தந்தை தன் மடியில் வைத்து கொண்டு அந்த குழந்தையோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது, கொஞ்சி கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறாள்,
அப்பா மேலே பாருங்கள், என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு நட்சத்திர கூட்டம் ஒன்று, அது டி என்ற எழுத்தில் இருக்கும். டி என்ற எழுத்தில் நட்சத்திர கூட்டங்கள். ஆக அவருடைய பெயர் தெரேஸ். இந்த டி என்ற எழுத்து வானத்தில் இருக்கிறது பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் நற்செய்தியில் படிச்சீங்க இல்லையா, வீட்டில் அவங்க அப்பா படிப்பாங்க, இதை நற்செய்தி படிக்கிறாங்க, உங்கள் பெயர் வானகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், என் பெயர் மேலே எழுதியிருக்கிறது, டி என்ற எழுத்தை பார்க்கிறேன் என்று சொன்னவர் தான் குழந்தையாக இருக்கும் பொழுதே. விளையும் பயிர் முளையிலேயே என்று சொல்வதை போல சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே விண்ணகத்தை சேர்ந்தவற்றை நாட கற்றுக்கொண்டார். ஆகவே இன்று அக்டோபர் மாதம் 1 தேதி அகில உலக கத்தோலிக்க திருச்சபையில் இந்த குழந்தை தெரசம்மாள், தெரேஸ் ஆஃப் தி சைல்ட் ஜீசஸ் என்ற சிறுமலர் அருமையாக அவரை அழைக்கின்றோம். The simple of heart are like babes. They seek one thing, the summum bonum, or the greatest good, who is God himself. உள்ளத்தில் எளிமை கொண்டவர் குழந்தைகளைப் போல் ஒன்றையே நாடுவர், நன்மையின் முழுமையான இறைவனையே. அவர்களுக்கு அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைதான் இருக்குமே தவிர அழகைக்கு இருக்கிறது அல்லவா சாத்தானுக்கு. சூது, வாது, பொய், ஏமாற்று இவைகள் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு டிவி விளம்பரம் பார்த்துருப்பீர்கள், ஒரு குழந்தை டெலிஃபோன் மணி அடித்ததும் போய் எடுத்துரும். போய் எடுத்து ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்களான்னு அந்த பக்கத்துலேருந்து சத்தம் வரும். அவங்க அந்த ஆளோட பேச விரும்பலை. ஆகவே என்ன சொல்லுவாங்க, அம்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்குரிய தனத்தில் அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருச்சா. பொய்க்கு எப்படி பிள்ளைக்கு எப்படி பொய் சொல்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்கப்பா. அதுக்கு தெரியல, அம்மா இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. இதுதான் குழந்தைத்தனம், பொய் சொல்ல தெரியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆகவே உள்ளத்தில் எளிமை கொண்டவர் குழந்தைகளைப் போல் ஒன்றையே நாடுவர், நன்மையின் முழுமையான இறைவனையே. இறைவன் நன்மைத்தனத்தினுடைய சுரூபி, சும்மும் போனும். ஆகவே இறைவன் என்று சொன்னால் நன்மைத்தனத்தினுடைய முழு இருப்பு, அது தன்னிலே பொங்கி பிரவாகமாக வரக்கூடிய நன்மைத்தனம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். நன்மை செய்து கொண்டு சென்றாரே தவிர அவர் உள்ளத்தில் ஏதாவது கல்மிஷம் இருந்ததா? இல்லை. அப்போஸ்தலர்கள் உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த சமாரியா ஊருக்கு போகும்போது இயேசு வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்பா நீ எங்கள் ஊருக்குள்ளாரே நுழையாத, நீ நுழையறதுக்குள்ளாரே எங்களுக்கு 20 லட்சம் ரூபா நஷ்டமாகி போச்சு, பண்ணியெல்லாம் செத்து போச்சு, வேணாம் அப்படியே போயிடு என்று ஊரை விட்டு துரத்தினார்கள். இயேசு கோபப்படவில்லை, அப்போஸ்தலர்கள் கோபப்பட்டாங்க. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீய வர வச்சு இவங்களெல்லாம் நசுக்கலாமா, எரிக்கலாமா? வேண்டாம். இதான் மனித உள்ளம். இயேசு சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விட்டு தொலை, அடுத்த ஊர்களுக்கு போவோம். இயேசு அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாரா? தண்டனை கொடுக்க மாட்டார். இன்னொன்று கூட பாருங்க, எனக்கு ஒருத்தவங்க சாதாரண இறை மக்கள் என்று சொன்னாங்க. சில சமயத்தில் இறை மக்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஒரு அம்மா நெல்லித்தோப்பில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் மேடை, பெரிய மேடை இருக்கும். அந்த மேடையில் தான் வந்து உட்காந்துக்கும், அங்கேருந்து வந்து உட்காந்துக்கும். அது ராத்திரியில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வரும், அங்கே தான் வந்து படுத்துக்கும். சரி, அதை துரத்தி பார்த்தேன், துரத்த மாட்டேங்குது. இது ஏன் சொத்து, ஏன் பரம்பரையாக நான் இங்கே தான் உட்காருவேன், நீ என்னை வந்து துரத்துறது அப்படின்னு சட்டம் பேசும். சரின்னு விட்டுருவேன். ஒரு நாள் மப்பு தலைக்கு மேலே ஏறி போச்சு, கோயில் வாசப்படியிலேயே சிறுநீர் கழிச்சிருச்சு. வரவங்கெல்லாம் மூக்கை பற்றிட்டு வந்தாங்க. என்ன ஃபாதர், இந்த பைத்தியத்தை துரத்த முடியாதா அப்படி. சரி, அன்னைக்கு எனக்கு இன்னும் கோவம் வந்து போச்சு. கோயில் வாசப்படியில் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி போச்சா,
போய் எடுத்தேன் பெரம்ப, வெளுவெளுன்னு எடுத்தேன், துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி போச்சு அடி தாங்க முடியாமல். அப்போ அந்த சமயத்தில் வெளியில் பந்தல் போட்டிருந்தோம், இந்த சாலக்குடி தியானத்துக்காக வெளியே பந்தல் போட்டிருந்தோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அசுத்தம் செய்யவும் எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டேன். இதை பார்த்த ஒரு மனுஷன் நேராக கூட சொல்லலை, நேராக வீட்டுக்கு போனார். ஃபாதர் அடிக்காதீங்க, கொஞ்சம் மிரட்டி அனுப்புங்க, அடிக்கிறது வேண்டாம் அப்படின்னாரு. கோபப்படுறீங்க, சரி கோபப்படுறது சரி தான், அடிக்க வேண்டாமே. நான் உடனே என்ன சொன்னேன், இயேசுசாமி கோபப்பட்டு சாட்டையால் விளாசினார் இல்லையா, ஆலயத்தை விட்டு போங்கள், என் ஆலயத்தை சந்தையாக்காதீர்கள், இயேசுசாமி அடித்தாரா இல்லையா? இல்லை ஃபாதர், சாரி ஃபாதர், நல்லா பைபிளை படித்து பாருங்க ஃபாதர், இயேசுசாமி அடிக்கலை ஃபாதர், மிரட்டினார்னு தான் வரும். சாட்டை எடுத்து அவர்களை துரத்தினார். அடிக்கிற மாதிரி பாவலா காட்டுறது, சில சமயத்தில் நம்ம குச்சி எடுத்து பிள்ளைங்களை அடிக்கிற மாதிரி மிரட்டுறோம் இல்லையா, அப்படித்தான் செய்தார், அடிக்கவில்லை. அப்புறம் எடுத்து பார்த்தேன், அடித்த மாதிரி இல்லை பைபிளில். சாட்டை எடுத்து துரத்தினார், சாட்டை எடுத்து துரத்தினார்னா அடித்த மாதிரி இல்லை. இதுதான் தன்மை. ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், சட்டுன்னு கோவம் வந்துடும், கொஞ்சம் கை நீட்டிடுறேன்னா அது இப்போ கூட இருக்குது. சாமதான பேத தண்டம்னு அந்த கடைசி கட்டத்தில் ஒன்றும் முடியாத சமயத்தில் அது வருகிறது. அது இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பிளட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆகவே இவையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்வோம். ஆனால் இறைவனுடைய தன்மை அப்படி இல்லை. இறைவன் நன்மை உருவானவர். Jesus cried out in joy and in great delight as if attuning himself the spirit of the little ones. Saint Clement of Alexandria. அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம் என்றார். சிறுவரின் மனநிலைக்கு தன்னையே ஒருங்கிணைத்தல். What can we better carry in our heart or say with our mouth or write with a pen than these words, thanks to God? Saint Augustine. இறைவனுக்கு நன்றி என்ற வார்த்தைகளை விட நம் உள்ளத்தில் மேலானது வேறு என்ன சுமக்க முடியும், சொல்ல முடியும் அல்லது எழுத முடியும்? ஒழுங்கால் இருப்போம், செபிப்போம். மகத்துவமும் மகிமையும் நிறைந்த வல்ல தேவனே, எம் அக இருள் அகற்றி ஞான வெளிச்சத்தை தாரும். உண்மை விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் முழுமையான அன்பையும் தந்தரலும். உம்மை அறியும் தெய்வீக உணர்வு தந்து யாவற்றையும் உம் பரிசுத்த திருவுளத்தின்படி நிறைவேற்ற வரம் அருளும். பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபம். ஆக இந்த ஜெபத்தின் பின்னணியில் ஆண்டவரே, எம்மையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றவரே, இந்த மாதத்தை நாங்கள் துவக்குகிறோம். ஜெபமாலை மாதமாக, அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக, வேத போதக நாடுகளுக்கு பாதுகாவலியான குழந்தை தெரசாலை நினைவு கூறுகின்ற இன்று இந்த மாதம் முழுவதும் இந்த எல்லா மக்களும் நற்செய்தி பெற வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற மிஷன் சண்டே என்று வேத போதகத்தை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் எங்கள் உள்ளங்களில் உமது அருளை நிறைவாக பொழிந்து தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசீர்வதித்திருளும். யாரெல்லாம் இந்த ஆராதனை, திருப்பலி இவைகளில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்களோ, நேரடியாகவோ அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாகவோ, உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவரீதாமே ஆட்சி செய்வீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன். ஆமேன்.